ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சமையல் வித்தைகள் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்கேலியன் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு நம்ம நூடுல்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நூடுல்ஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு, ஒரு கப் நூடுல்ஸ்னால் நீங்கள் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு பவுல் தான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். அது நல்லா கொதிக்க விடணும். ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடி கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம ஒரு 5 to 6 க்ளவுஸ் பூண்டு பல் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் உரித்து எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆனியன்ஸையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 5 to 6 6 பல் பூண்டு இருந்தால் போதும். 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டு இருந்தால் போதும். நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இந்த நூடுல்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாதாரண இந்த அக்கா நூடுல்ஸ் அதுதான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வேறு எந்த நூடுல்ஸும் யூஸ் பண்ணலை. அந்த நூடுல்ஸே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்போ ஆட் பண்ணால் தான் நல்லா நூடுல்ஸ் குக் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். அது ஒரு 3 minutes குக் பண்ணணும். ஓகே, குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. நான் செசமி ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஆயில் சூடானோடனே இந்த க்ரஷ்டு கார்லிக்ஸையும் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்கேலியன்ஸையும் போட்டுக்கோங்க. அதை நல்லா போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஆயிலு. அப்போ தான் அது போட்ட உடனே நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா இது அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி அந்த ஃப்ளேவர்லாம் அந்த ஆயிலில் இறங்குறது தான் நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது போட்டுட்டு நல்லா ஸ்லோவாக ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே அந்த ஆனியன்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு அந்த ஃப்ளேவர் தான் வேணும் இந்த ஆயிலில். இந்த ஆனியன்ஸ் தேவையில்லை. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சோன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஆயிலில் நல்லா லேசாக சூடு இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டுறாதீங்க நூடுல்ஸை. நல்லா இந்த மாதிரி லேசாக சூடாக இருக்கும்போது அதில் இந்த பாயில்டு நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இதுக்கு டார்க் சோயா சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லாயிருக்கும். இந்த சோயா சாஸ் கலர், அந்த ஆயில், செசமி ஆயில் எல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு ஸ்பைசஸ் போடலை. ஏன்னா இது நான் பசங்களுக்கு பண்ணுறதுனால ஸ்பைசஸ் போடலை. இப்போ நீங்கள் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் உங்களோட விஷயம். ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக புளிப்பு, இனிப்பு இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரமாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த சோயா சாஸ் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஆயிலில் வைக்கக்கூடாது. ஆயிலில் வச்சா அந்த நூடுல்ஸ் அடியில் அப்படியே ஃப்ரை ஆகிடும். ஸ்லோவாக வச்சுட்டு ஃப்ளேம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்கேலியன்ஸ், அதுலேயே அந்த கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கடைசியாக அதில் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு டொமேட்டோ சாஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஆட் பண்ணாமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் அந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப ஈஸி.
அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. சும்மா அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மழை டைம்லலாம் நல்லாயிருக்கும். சூடாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லை பசங்க ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் இது கூட வந்து ஒரு எக்கு ஆஃப் பாயில் மாதிரி பண்ணி மேலே வச்சு சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.